ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான தாறுமாறு தக்காளி சோறான 10th வீக் டே 5 நைட்டு ஓட்டு தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்மளோட சேனல் வந்துட்டு இன்னும் நல்ல ஒரு பெரிய நிலைமைக்கு போகும். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணி தட்டினீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஷேரிங் ஆகும். சரி, இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, ஒன்றா ரெண்டா ஆசைகள் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான குளறுபடிகளும் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு குளறுபடி என்னன்றதை முதல் பேசிடுவோம். நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். வர நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை எடுக்காத குறையாக வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு ஒரு வருடம் க்யூவில் நின்று கெஞ்ச வேண்டிய நிலைமையாகி போச்சு. அதாவது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருந்தால் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை எல்லாருமே ஓட்டு போட்டு கொடுத்துருவீங்க. யாருக்காவது கோவம் வந்துச்சு, ஓ என்னையே நீ முறைக்கிறியா, இருடி உனக்கு வைக்கிறேன் ஆப்புன்ட்டு என்ன பண்ணுறது, அங்கே வந்து மெஜாரிட்டி அப்படின்னு இந்த ஆப்போசிட்டில் உனக்கு போட்டுருது. இந்த மாதிரி இன்றைக்கி தீபக்கும் மஞ்சளுக்கும் கிடைக்க வேண்டிய நாமினேஷன் ஃப்ரீ பாஸை ஜெஃப்ரி கொடுத்துட்டாங்க. ஜெஃப்ரி அப்படி இவங்க ரெண்டு பேரோட என்ன சூப்பராக பண்ணார் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு முக்கிய காரணமே இந்த டப்பா ஆறணும் சத்தியாவும் செஞ்ச வேலை தான். மெஜாரிட்டி ஓட்டு அப்படின்ற விஷயத்தில் வந்து கொண்டு வந்து நாசம் பண்ணிட்டாங்க. அதை பற்றி சொல்லுங்கள். நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் உண்மையிலேயே யாருக்கு சென்றடைஞ்சிருக்க வேண்டும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பிளேயர். பிக் பாஸ் வந்து அழகாக ஒரு க்ரைட்டீரியா சொல்கிறாரு. ஃப்ரம் டே ஒன்லேருந்து இப்போ வரைக்கும் யார் பெஸ்ட்டுன்னு நீங்கள் சொல்லுங்கள், இந்த வாரம் மட்டும் கிடையாது அப்படின்னு சூப்பராக சொல்லிட்டார். எல்லாரும் அழகாக பேசுகிறாங்க. அன்ஷிதா கூட வந்துட்டு இந்த கண்டஸ்டண்ட்டை பற்றி நான் சொல்லக்கூடாது, எனக்கு பிடிக்காது, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் மஞ்சரி எவ்வளோ அழகாக இருக்குல்ல, பிடிக்காது இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஃப்ரம் டே ஒன்லேருந்து நல்லா பண்ணுறாங்களே, ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்களே சொல்லி அங்கே வந்து ஒரு விஷயத்தை பண்ணி எல்லோரும் சொல்கிறாங்க. அருண் வந்தாப்புல ரஞ்சித் சார் சூப்பராக, எப்போ டே ஒன்லேருந்து இப்போ வரைக்கும் ரஞ்சித் சார் சூப்பராக அடடே. உடனே ரஞ்சித் சார் வந்தார், அருண் சூப்பரம் அடடே இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 பேர் கேவலப்படுத்தி விட்டாங்க. இவங்களாம் திருந்துவாங்களா கேட்டிங்கன்னா திருந்ததுக்கு வாய்ப்பே கிடையாது. ரூட்டு வந்து வேறு ட்ராக்கில் ஏறி போயிட்டுருக்கு. ஆனால் இந்த பக்கம் இருக்காங்க பார்த்தீங்களா, அதனால தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பிரிஞ்சே உட்காந்துருப்பாங்க பாருங்கள். இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது எல்லாமே ஏடா கூட பிடிச்சிது. ரைட் சைடில் இருக்கவங்களாம் பயங்கரமான தெளிவாக இருக்கிறவங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இருக்குது என்னத்தை பண்ண. அதில் வந்து பெஸ்ட்டு பிளேயராக வந்துட்டு ஃபஸ்ட்டு ஜாக்லின், ரெண்டாவது வந்து முத்துக்குமரன், மூணாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட விஜய் விஷால் வந்தாங்க. விஜய் விஷாலுக்கு பதில் ஆக்சுவலாக வேறு ஒருத்தர் வர வேண்டியது, மஞ்சரி இல்லைனா தீபக் வர வேண்டியது. ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்துட்டு அங்கே வந்து தான் குரூப்பிசம் பண்ணி விஜய் விஷாலை வர வச்சுருந்தாங்க. பட் இருந்தாலும் விஜய் விஷாலும் சூப்பராக ஒரு செம்ம டஃப்பான ஒரு கண்டஷன். அடுத்த வாரம் கேப்டன்ஷிப்புக்கு போட்டியிட போகிறாங்க. அதுலேயும் நம்மளுடைய முத்துக்குமரன் தான் வின் பண்ணார்ன்ற நியூஸ் வந்தாச்சு. ஸோ அதை பற்றியும் சொல்லுங்கள். மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ராணுவ பலியாடாக்குனாங்க பாருங்கள், டைரக்ட் நாமினேஷன் சூப்பர்ப்பா, வேற மாதிரி வெறித்தனம் அப்படி தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, அதாவது வீக்லி டாஸ்க்கு உயிரை கொடுத்து எல்லாம் கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு விஷயத்த பண்ணுறவன் தப்பாக போச்சுன்னா அவன் வந்துட்டு ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸு, அதாவது டைரக்ட் நாமினேஷன் நீங்கள் சொல்லிவிடுவீங்க. ஒன்றுமே பண்ணாமல் சாமி வாங்க சாமி போங்க சாமி இப்படி சொன்னால் நீங்கள் வந்துட்டு ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. இன்னும் இதெல்லாம் ஓவராக இல்லை, இதெல்லாம் நான் கேட்குறேன். நான் டைரக்ட் நாமினேஷனில் தூக்கி போட இந்த வாரம் வந்துட்டு நான் ரஞ்சித் வரவே இல்லை, அடுத்த வாரம் வரட்டும், ஏதாவது கொஞ்சமாவது மூளை யோசிக்கணும். அவங்களுக்கு என்ன ஆகிடுச்சுன்னா இந்த கோவா கேங் தான். நிறைய பேர் வந்துட்டு ஒன்றும் யோசிக்கவே மாட்டேங்க. ரயானா காப்பாற்றுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சது நம்ம ஜாக்லின் தான். அதனால தான் ராணவன்னு சொல்லிட்டு ரயானுக்காக தான் அன்ஷிதா பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா கோவா கேங்கில் மறைமுக ஒரு உறுப்பினராக அன்ஷிதா செயல்பட்டு இருக்காங்கன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிய மாட்டுது. இப்போ பவித்ராவும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்காங்க. என்னதான் சொல்லுவீங்க ஒன்றும் புரியல. ஸோ ராணவ் வந்துட்டு டைரக்ட் நாமினேஷனில் வந்து கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேறு யார் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த அனலைசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யாருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா பவித்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ வாட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,48,530 வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20.1. அட்ரங்க அப்பா, நாங்கள் பார்க்க தானே போகிறோம். அடுத்த வாரம் கண்டிப்பாக பவித்ரா உள்ள வருவாங்க. அதில் அவங்களுக்கு எவ்வளோ ஓட்டு வருது நம்ம பார்க்க தான் போகிறோம். ஆனால் முத்துக்குமரன் உள்ள வர மாட்டார், அப்போ பிரச்சனையாயிடும். என்னையா, ஏன்னா கேப்டன் ஆக்டர் எப்படி உள்ளே வருவார் சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமரோட ரசிகர்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சம்பவத்தை பண்ணு சொல்லி இந்த அம்மாவுக்கு ஓட்டை போட்டுட்ருக்காங்க. உண்மையை சொல்லப்போனால் பவித்ரா இந்த வாரம் இல்லை, எந்த வாரமும் பெருசாக பண்ணவே இல்லை. சரி, இந்த வாரம் என்ன இன்றைக்கி என்ன பண்ணாங்கன்னு யோசிச்சு பார்த்தா தனக்கான உரிமை அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு ஒன்று இருக்குது. அதையாவது ஏதாவது ஒரு கேமை சூப்பராக ப்ளே பண்ணியிருக்கலாமா? எல்லாரும் போகிறாங்க ஆட்டும் அந்த மாதிரி, இவங்கள வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நானும் ஜெஃப்ரிக்கே கொடுக்குறேன். அப்போ ஏன் நீங்கள் வந்துட்டு தனக்கு செல்ஃப் ஓட்டின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து ஹோல்ட் பண்ணாங்கன்னா யார் முதல் போடுறாங்கன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் முடிவு சொல்லிக்கலாம். ஏன் அதில் கூடமா நீங்கள் இப்படி இருப்பீங்க? இதில் வேறு ஜெஃப்ரிக்கு வந்து ஜெஃப்ரி நீ கோவாக்கு போட நான் காசு தரேன். ஏம்மா நீங்கள் இந்த பாசத்தை பொழியறதுக்காக இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தீங்க, எனக்கு புரியல. எனக்கு கேம் எவ்வளோ பெரிய கேமுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களே. பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் எல்லாரும் ஒருத்தரை சொல்லிட்டு இருக்காங்க, இந்த அம்மா வந்து தர்ஷிகாவும் 200% கொடுக்குறாங்களா? எதில்? அப்போ 200% அவங்க கொடுக்குறாங்கன்னா எதுக்கு அங்கே வந்துட்டு நீ விஜய் விஷால் போனதால உங்கள் கேமை போச்சுன்னு சொல்லிட்டு தர்ஷிகா கிட்ட சொன்னீங்க, அங்கே கேம் போயிடுச்சுன்னு சொன்னீங்களே. இங்கே 200% கொடுக்குறாங்க, நான் நம்புறேன்னா என்ன அர்த்தம்? ஏம்மா ஒழுங்காக கேமுக்கு உண்மையாக இருங்கம்மா.
உங்கள் பாச போராட்டத்தை காமிக்கிறதுக்கு கேம் கிடையாது. உங்களோட பேர் கெட்டு நாறிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஒரு கருத்து. ஏன்னா மனதளவில் பார்த்தீங்கன்னா இந்த தர்ஷிகாவோட பவித்ரா ரொம்ப நல்ல பொண்ணு. ஏன் கெடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. ரெண்டாவது பேஸ் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,39,870 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 18.93. காலையில் மக்கள் செஞ்சு விட்டாங்க. ஒரு ஸ்டோர் ரூம்லேருந்து ஒரு லெட்டர் வருது அழகாக ஜிங்கு ஜிங்குன்னு. யாரா அது என்ன லெட்டர்னு சொல்லிட்டு பதறி போகிறார் நம்ம ஆள். ஐயோ சும்மாவே கையில் வந்துட்டு சாயை கூத்தணும் போல இல்லைன்னா காக்காவிலே வந்துடும் போல இருக்குது நம்ம மங்களம் சாருக்கு. வந்தவொடனே பார்த்தா சௌந்தர்யா என்னன்னு பார்த்தா செய்திகள் வாசிப்பது சௌந்தர்யான்னு சொல்லிட்டு மக்கள் வந்து தீர்மானிச்சிருக்காங்க. இன்றைக்கி நான் இந்த வாரம் நடந்த நிகழ்வுகளை வச்சு செய்தி மாதிரி வாசிக்கணும். இந்த அம்மா ஐயோ என்ன பண்ண போகணும்னு சொல்லிட்டு போயிட்டு ஆனால் ஏதோ ஒன்று பண்ணாங்க. சொல்ல வந்த கருத்துக்களை நம்மளாம் புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி சொன்னாங்க. ஆனால் எல்லாரையும் வச்சு செஞ்சாங்க. குறிப்பாக விஜய் விஷால் அண்டு தர்ஷிகா இல்லாமல் போட்டு பொழந்தாங்க. அதுக்கப்புறம் ரஞ்சித் சாரை வந்துட்டு போட்டு பொழந்தாங்க. இன்னும் உங்கள் வேஷன் கலையிலன்னு சொல்லிட்டு தீபக் சாரை போட்டு பொழந்தாங்க. ஏன்னா நேற்று ப்ரொமோஷன் டாஸ்கில் ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டாரு. அது யாராலையும் ஜீர்ணிக்கவே முடியல. இதுக்கப்புறம் இந்த ப்ரொமோஷன் டாஸ்கில் இவர் இருந்தார் வச்சுக்கிங்களேன் ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் சௌந்தர்யா இந்த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் கண்டிப்பாக வந்திருக்கணுன்றது என்னோட கருத்து. பட் அவங்க மிஸ் ஆகிடுச்சு. எல்லாம் பாலிடிக்ஸ் தான். உங்களோட கருத்தை சொல்லுங்கள். மூணாவது பேஸ் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்திருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 81,221 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.99. ஓட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இது வரைக்கும் ஜாக்லின் இந்த 10 வாரத்தில் தொடர்ச்சியாக நாமினேட் ஆகி ஒரு வாட்டி கூட 1,00,000 ஓட்டை தொடவே கிடையாது. ஏன்? அப்போது அவங்களோட கேமை இன்னும் அவங்க இம்ப்ரூவ் பண்ணலைன்றதான் அர்த்தம். மற்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பிக்கப்பில் ஆகி எங்கேயோ வந்துட்டாங்க. ராணுவக்கெலாம் இப்போ 1,00,000 ஓட்டில் தொட்டாப்பில். ஏன் இவங்க இன்னும் தொடலை அப்படின்னு காரணம் என்னென்னா இவங்களோட கேம் வந்து நிலையில்லாத கேம். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா ராணுவ வந்து குத்தணும் சொல்லிட்டு இருந்தது இவங்க தான் டைரக்ட் நாமினேஷனில். இன்றைக்கி வந்துட்டு ராணுவ பற்றி சொல்லிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ரஞ்சித் பக்கம் யூ டர்ன் போட்டாங்க. நான் வந்து ரஞ்சித் சாரை சொல்கிறேன்னு பார்த்தா ராணுவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏமா நேற்று பேசுறது உண்மையா இன்றைக்கி பேசுறது உண்மையா? ஏமா இந்த மாதிரி டபுள் கேம் ஆடிட்டு இருக்கீங்கன்ற வந்துச்சு. ஆனால் பஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் நடந்துச்சு. என்னென்னா இந்த பிக் பாஸ் ஹிஸ்ட்ரிலேயே 8 ஹிஸ்ட்ரிலேயே நடக்காத ஒரு சம்பவம் இவங்களை பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் போட்டிருக்காங்க. சரி கேப்டன்ஷிப்பாக உருவாங்க கேட்டிங்கன்னா அதான் வர முடியாதே போயிடுச்சே. நம்ம முத்துக்குமரன் தான் வின் பண்ண மாதிரி நியூஸஸ் வருது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த கேப்டன்ஷிப் டாஸ்க் வரும் பார்க்கலாம். ஆனாலும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இவங்களோட கேமை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணணும். கொஞ்சம் ஆனால் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனாமல் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு டவுட் ஒன்று இருக்குது. போன வாரம் வரைக்கும் அருண் சூப்பரு அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக இந்த வாரம் வந்துட்டு முத்து சூப்பர்னு சொல்லிட்டு முத்து போட்டு நடிச்சு சுற்றிட்டு இருக்காங்க. எனக்கு அது ஒன்றும் புரியல. நிறைய பேர் ஒன்று சொல்கிறாங்க என்ன வாரம் ஜாக்லினோட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மாறிட்டே இருக்கும். இது நீங்கள் நோட் பண்ணீங்கன்னு என்ன கேட்குறாங்க. நீங்கள் நோட் பண்ணுங்கன்றத சொல்லுங்கள். நாலாவது பேசுறது அருண் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 71,718 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.71. அருண் அதாவது தன்வினை தன்னை சுடும் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கேன். அதை நேரடியாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். டப்பான்னு பேர் வச்சது யார் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். இந்த வார்த்தையை வந்து பிக் பாஸ் 8ல் வச்சது யார்? நம்ம அருண். ஆனால் கொடுமை பார்த்தீங்கன்னா அது அவருக்கே வந்து டப்பாருன்னு செல்லமாக வந்துட்டு டமுக்கு டப்பான்னு பேர் வாங்கிட்டார். அதுதான் அதாவது நிறைய பேர் வந்து பேர் வச்சு இப்போ வந்து என்ன சொல்கிறது விஷ பாட்டலு அப்புறம் ஏடிக்கைக்கு வந்து ஊர்கேழ்வி இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் போச்சு. ஆனால் அது திரும்பல அவங்களுக்கு. பூமர்னு சொல்லிட்டு விக்ரமனுக்கு பேர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஆனால் இவர் வச்சது இவருக்கே சுற்றுது பாருங்கள். காரணம் என்னென்னா எண்ணங்கள் அந்த மாதிரி ரொம்ப கேவலமான ஒரு எண்ணம். இன்றைக்கி வந்துட்டு முத்துக்குமரன் வந்துடக்கூடாது. ஆக்சுவலாக கரெக்டான படி போட்டிருந்தாங்கன்னா முத்துக்குமரன் டாப்பில் வந்திருப்பார். ஜாக்லினும் வந்திருப்பாங்க. விஜய் விஷாலுக்கு பதில் மஞ்சரி எல்லாம் தீபக்குள்ளே வந்திருப்பாங்க. பட் இவர் என்ன பண்ணார் அந்த ஓட்டை வேணும்ட்டு மாதன்னு சொல்லிட்டு ரஞ்சித் சாரம் அடடா எனக்கு கோவமாக வருதுடா அப்படின்ற மாதிரி கோவமா அநியாயத்துக்கு வருது. எப்படிங்க இவரெல்லாம் செலக்ட் பண்ணுறாங்க சத்தியமாக புரியல எனக்கு. கேமே நாரடிக்கிறாங்க இவங்களோட வன்மம் அந்த ஒரு வெஞ்சன்ஸை வச்சு. இவரையும் வந்து விஜய் விஷால் இவங்க 2 பேரும் மாறி நான் வந்து விஜய் விஷாலை சொல்கிறேன். நான் வந்து என் நண்பன் அருணை சொல்கிறேன். அவன் என்ன கேம் விளாட்றனே தெரியல. ஆனால் இவர் வந்து டாப் 8ல் வந்துடுவார். சூப்பரில் டாப் 3ல் வந்துடுவார். வேறு மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இன்னொரு இடத்துல வந்துட்டு முத்துக்குமரன் சொல்லிட்டாரு அவன் ப்ரொவோக்கிங் பண்ணுறது யாருமே வந்து வெளியே காட்ட மாட்டேங்க. நான் களத்தில் இறங்குறேன்னு இருக்காரு. அடுத்த வாரம் கேப்டன் வேறு என்ன பாடுபடுத்த போகிறாரோ இல்லை அவரை என்ன பாடுபடுத்த போகிறாரோ தெரியல. அதுவும் இல்லாமல் இப்போ வேறு கேப்டன்ஷிப்புக்கு வேறு அந்த புடுங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களாக கொடுத்துருக்காங்க அந்த பதவியை பறிக்கிறதுக்கு. இவர் என்ன ஆட்டம் பண்ண போகிறான்னு தெரியல. பார்க்கலாம். 5வது பிளேஸ் பற்றி நான் சத்தியாக இருக்காரு. எப்பா என்னையா அது திடீர்னு மேலே வந்துட்டாரு. இவர் எல்லாம் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. அவரை பற்றி 63,719 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பற்றி 8.62. எப்படிங்க இவருக்கு இவ்வளோ ஓட்டு வருது என்னங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. 7வது பிளேஸில் இருந்தார். 6வதுல வந்து 5வது பிளேஸ் வந்துட்டார். இப்போ ஒன்றும் புரியல இவர் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு சத்தியமாக எனக்கு புரியலங்க. ஆனால் இன்றைக்கி எவ்வளோ பெரிய உண்டகலப்பா பண்ணியிருக்க தெரியுமா?
ஜெஃப்ரி என் நண்பன் முன்னாடியே சொல்லிட்டு எப்படியும் வரும் நாமளே ஜெஃப்ரி பாஸ் அதில் என் ஓட்டு உனக்கு தானே. அப்போது இங்கே வந்து நல்லா ப்ளே பண்ணுறாங்க, உயிரை கொடுத்து ப்ளே பண்ணுறவங்களாம் அங்கே வந்து தேவையில்லாமல் மாட்டிக்கிறாங்க. அதனால தான் இப்போ ஒரு வீடியோ வந்து செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டு என்னென்னா ஆரிய சீசன் 4 வந்துட்டு ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸில் வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அப்போ கமலஹாசன் அவர்கள் கேட்டிருப்பார், பாலாஜி முருகேஷ் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது எந்த வகையில் நீங்கள் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக ஆரியை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்போது யார் யார் தேர்ந்தெடுத்தீங்க சொல்லுங்கன்னு போது எல்லாருமே அப்படியே யோசிப்பாங்க, நீங்களான்னு. ஓ இந்த கன்ஃபியூஷனில் தான் நீங்கள் அவரை வந்து ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் தேர்ந்தெடுத்தீங்களான்னு பாரு. அந்த மாதிரி இந்த விஷயங்கள் வரணுன்றதை என்னோடய கருத்து. என்ன பண்ணுறாங்க, தேர்ந்தெடுக்கிறதுல குழப்பம், ப்ரொமோஷன் டாஸ்கில் குழப்பம், குளறுபடி, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. 6வது பேசுறது நான் ரயான் இருக்காரு. இவரெல்லாம் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு 63,484 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.59. ரயான் வந்துட்டு ராணுவம் சொல்கிறார், இவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணல. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி? யூனியன் லீடராக கிடச்சிது, அவர் ஒழுங்காக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, அது என்னது யூனியன் லீடர். ஆமாம், நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் வந்துட்டு எதுவுமே பண்ணல. அப்புறம் வெக்கமா இல்லையா உங்களுக்கு? நீங்கள் எதுவும் பண்ண மாட்டீங்க, ஏதாவது பண்ணணும்னு துடிக்கிற ஒரு ஆளை கலாய்ப்பீங்க. என்னையா நடக்குது? ஆனால் ஒரு சூப்பரான விஷயம் பண்ணார் பார்த்தீங்களா நீங்கள்? நேற்று ஜாக்லினுக்கு போயிட்டு யூனியன் லீடர் இல்லாமல் ஜிங்ஜாக் பண்ணி வேலை பண்ணிட்டு இருந்தார். பக்கத்தில் ராணுவக்கிட்ட போய் ராணுவம் அந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு. என்னையா நடக்குது? எனக்கு புரியல. எனக்கு இவங்களாம் எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு இடத்துல ஜெஃப்ரி போட்டு பொழந்தார். ஏன்னா ஜெஃப்ரி நிறைய இடங்களை பற்றி இப்போ வந்து புறணி, அந்த கோவா கேங்கை பற்றி புறணி. கோவா கேங் அப்போ வந்துட்டு கட்டி பிடிச்சி இந்த அக்கா வந்து முத்தம் கொடுக்கும் மேலே இனிச்சுது. இப்போ வந்து கசக்குதோ ஃபுல்லாக பவித்ரா பின்னாடி சுற்றிட்டு இருக்காரு. சவுந்தர்யா செம்மையாக கலாச்சாங்க. தன்னை வந்து ஒரு இண்டிவிஜுவல் பிளேயராக காமிக்கிறதுக்காக ஒரு சில பொண்ணுங்க கூட வந்து வாக்கிங் போயிட்டுருக்காரு, வாக்கிங் கலாச்சாங்க. ஜெஃப்ரி அதாவது எப்படின்னா வர எப்படி ஆகிட்டார்னா தனக்கு வந்துட்டு ஒரு சில பேர் வந்து ஹெல்ப் பண்ணும்போது அந்த ஆதாயத்தை வாங்குற வரைக்கும் அங்கே இருந்துக்கிறாரு. அது முடிஞ்சவொடனே ஏதோ பிரச்சனை வச்சா கைண்டிக்கிறாரு. அப்புறமா கோவாக்கு அங்கே வந்து எனக்கு இப்போ பிடிக்கலையா இப்போ சொல்கிறார் ஒரு சில ஏதாவது 2 நாளாக. ஆமாம், ஏன் அப்போ இனிச்சதோ அப்போ வந்துட்டு ரொம்ப இதுவாக வந்துட்டு அப்படி பாசிட்டிவாக பேசுனீங்க, இது தப்பு தானே. 7வது பேஸ் பார்த்தினா பரிதாப நிலையில் அன்ஷிதா வந்திருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 62,799 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.5. எனக்கே நம்ம இந்த ஆடு தான் அந்த ஆடா அப்படின்ற மாதிரி தோணுது, பலியாடா அப்படின்னு. எனக்கு சின்ன டவுட்டு, திடீர்னு பார்த்தீங்கன்னா 5வது பிளேஸ் இருந்தவங்க எப்படி அன்ஷிதா 7வது பிளேஸ்க்கு வந்தாங்க? அதுவும் இப்போ இவங்களுக்கும் அடுத்தபடியாக இருக்க விஜய் விஷாலுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ஓட்டு தான் டிஃப்ரெண்ட்டில் இருக்குது. என்னவா இருக்கும்? கணக்கு எங்கே இடிக்குது? ஓகே, எனக்கு தெரிஞ்சு அன்ஷிதா தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க டாப் 5ல் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. கொஞ்சம் கேம் இன்ட்ரெஸ்டிங் பண்ணுறதுக்கு இவங்களை அனுப்பிச்சுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் ஆறுனா உள்ளே வருவார் சொல்லி கடைசி வரைக்கும் வரல. ஸோ இதுக்கு மேலே இவங்களை வச்சுருக்கிறது பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அன்ஷிதா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மஞ்சரியை பற்றி ஒரு அழகான விஷயத்தை பண்ணாங்க. பட் அங்கே வந்து நல்ல விஷயத்தை பண்ணிட்டு இங்கே ராணுவுக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டு ராணுவ ஃபுல் ஃபேக்கா, நீங்கள் ஃபுல் ஒரிஜினல். ஓ அட்டடா, அதை நாங்கள் சொல்லணும், நீங்களாக சொல்லிக்கக்கூடாது. என்னத்தை சொல்ல. 8வது பேஸ் பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் இருக்கார். இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 61,515 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.32. ஸோ விஜய் விஷால் சொல்லிட்டார், இந்த வாட்டி கேப்டன்ஷிப் டாஸ்க்கு விரித்தனமாக இருக்கணும். ஏன்ப்பா? ஏன்னா முத்துக்குமரன் ஆல்ரெடி ஒரு கேப்டன்ஷிப்பில் வந்துட்டு கெட்ட பேர் வாங்கிட்டான். அவன் இப்போ நிரூபிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கான். சரி, நான் வந்துட்டு அந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்கில் தேவையில்லாமல் விட்டுட்டேன், நானும் வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருக்கேன். சரி, ஜாக்லின் இது வரைக்கும் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்லேயே வரல, அதனால் அந்த பொண்ணு வெறி கொண்டு காத்துட்ருக்கு. அதனால் நாங்கள் 3 பேருமே வெறி கொண்டு காத்துட்ருக்கோம். ஓ அப்படி வரீங்க நீங்கள். சரி, வேறு ஏதாவது கேமில் ஏதாவது பண்ணுறதுக்கு ஐடியா இருக்கா? அது இல்லை. இப்போ இது வரைக்கும் நான் மக்களுக்கு என்ன பண்ணேன்? ஒன்றும் பண்ணல, அதை தான் நானும் பண்ண போகிறேன்ற மாதிரி ஃபுல்லாக இது. ஆனால் இதையும் வந்துட்டு கம்பேர் பண்ணி வந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம விஜய் விஷால் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கான்னு இவர் வந்து சொல்லிட்டு போகிறாரு. ரஞ்சித் சார், எனக்கு 2 பேர் ஞாபகத்தில் இருக்குது. ஒன்று முத்துக்குமரன், இன்னும் வந்துட்டு விஜய் விஷால். இவங்க 2 பேரில் முத்துக்குமரோட இந்த பையன் நல்லா பண்ணலாம். என்ன பண்ணார்? லவ் பண்ணுறாருல தர்ஷிகாவோட. இவன் பண்ணானா? சொல்லு, பண்ணானா முத்துக்குமரன்? இவன் பண்ணால, அதான் எனக்கு பிடிச்சிருக்கு, விளங்கிடும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 9வது பிளேஸ் வந்து தர்ஷிகா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 46,094 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.24. தர்ஷிகா இப்போ இந்த மாதிரி ஒருத்தங்களை நான் பார்த்ததே லைஃப்பில். காலையில் வந்து முத்துக்குமரன்கிட்ட பேசும்போது சொல்கிறாரு, ஏம்மா நீங்கள் ஒரு மேனேஜராக வந்து எனக்கு என்ன தண்டனை கொடுக்குன்னு நினச்சிங்க? நான் உனக்கு வலிக்குன்னு நினச்சேன். என்ன வலிக்குன்னு நினச்சிங்க? அதாவது உனக்கு நான் வந்துட்டு நீ வந்து சைக்கிள் ஓட்டக்கூடாதுன்னு ஏன் நான் சொன்னேன்னா, நீ ஓட்டிட்டேன்னா உனக்கு வலிக்காது, உனக்கு பதில் இன்னொருத்த ஓட்டினானா உனக்கு வலிக்கும், வலிக்காது, நான் செத்துருவேன், அந்த வழியில் நீ சாவணும்னு தான் கொடுத்துட்டாங்க. வாய்ச்சவரு விட்டாங்க வாய.
அப்போ நான் அந்த வழியில் துடிச்சு சாவணும்னு அதுதான் சொல்ல வரியா? ஆமாம், அப்போ தானே உனக்கு புரியுன்றாங்க. இந்த மாதிரி நான் வந்துட்டு நேருக்கு நேராக சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்படி என் கூட பேச மாட்டேன்னு கேட்குறாங்க. எப்படி இதையும் சொல்லிவிட்டு என்கிட்ட பேச மாட்டியா? சூப்பர்மா, இப்படியே போங்க, நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நல்லா வருவீங்க அப்படின்னு தான் என்னோடய கருத்து. ஃபுல்லாக விஷப்பாம்புன்னு அதனால தான் பேரை கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லாம் டெக்னிக்கு. பவித்ரா வந்து இந்த பக்கம் பேட்சை குத்திப்பாங்களாம், முடியை வச்சு மறைச்சிப்பாங்களாம், தெரியாதான். தர்ஷிகாவோட கொடுப்பாங்களாம், தர்ஷிகாவோட ஒரு பேட்சில் வந்து நடுவில் மட்டும் இது பண்ணுவாங்களா, அதை கைண்டி இப்படி திரும்பிக்குமா, தெரியாது. அதான் கேரக்டர்லேயே தெரியுது, நடவடிக்கையிலே தெரியுது, பேச்சிலே தெரியுது, அப்புறம் என்ன இதை வேறு மறைக்கிறது? போங்கம்மா அங்கிட்டு. ஆனாலும் இந்த வாரம் சரி சரி, இவங்களாம் மொத்தமாக அவங்க ஓட்ஸ் எவ்வளோ ஓடு பார்த்தீங்கன்னா 7,38,950 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக தர்ஷிகா பாய் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. போகும்போது கண்டிப்பாக அழுகாட்சி நாடகம் இருக்கும். கண்டிப்பாக பவித்ரா அப்படி கீழே விழுந்து கதறி அழுது பழுத்து உருந்து ட்ரெஸ்ஸில் மண்ணெல்லாம் ஓட்டுற அளவுக்கு அழுவாங்க. அன்சிதா கன்ஃபார்ம் அழுவாங்க. ஏன்னா அந்த பாட்டு போட்டால் இவங்க 3 பேர் தான் ஹான்னு டான்ஸ் ஆடுற ஒரு குரூப்பு. விஜய் விஷால் என்ன போட போகிறான்னு பொறுத்து தான் பார்க்கணும். ரைட். ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் அந்த லைக் பட்டன் தட்டி விடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிற வரைக்கும் பாய் நண்பர்களே.